ஹலோ கைஸ், கடனை பத்தி யோசிச்ச உடனே தலையெல்லாம் சுத்துது இல்ல, மனசு வலிக்குது இல்ல, ஒரு விதமான மன உளைச்சல், வாழ்க்கையோட முன்னேற்றத்தை பத்தி யோசிக்கவே முடியல. நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, பயமா இருக்கு. இது கொஞ்சம் கேளுங்க. நம்ம இந்தியால 60% மக்கள் கடன்ல தான் வாழ்றாங்க. ஆனா ஒரு வித்தியாசம் என்னன்னா, சில பேர் அதை ஃபேஸ் பண்றாங்க, கடனை அடைக்க போராடுறாங்க, ஃபைனலி கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்றாங்க. இன்னைக்கு உங்க லைஃப்ல கடன் இல்லாத லைஃப்க்கு ஸ்டெப் எடுக்க போறீங்க. உங்களோட ஃபீலிங்ஸ் வேலிட் தான். முதல்ல நீங்க ஃபீல் பண்ற ஸ்ட்ரெஸ் எல்லாம் நார்மல் தான். நீங்க சோம்பேறி இல்லை, வீக் இல்லை. கடன் ப்ரெஷர் ஒரு மென்டல் வெயிட் மாதிரி. பட் நல்ல விஷயம் என்னன்னா, இன்னையில இருந்து உங்களுக்கு புது நம்பிக்கை வரும். உங்க கடன் சீக்கிரமா காணாம போகுது. கடனை அவாய்ட் பண்ணக்கூடாது. அவாய்ட் பண்ணா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு டபுள் ஆகும், கிரெடிட் ஸ்கோர் கீழே போகும். ஸோ ஃபர்ஸ்ட் பிரேவா ஃபேஸ் பண்ணுங்க. முதல்ல ஒரு பேப்பரும் பேனாவை எடுத்து உங்களோட மொத்த கடனையும் எழுதுங்க. அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட், டியூ டேட் இதெல்லாம் எழுதி முடிங்க. மொத்தத்தையும் பார்த்ததும் பயமா இருக்குல்ல? பட் இது ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் பிளான் பண்ண இது பயங்கரமா சப்போர்ட் பண்ணும். நம்மளோட பிரச்சனைகளை பார்த்தாதான் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஒரு ரியல் இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி சொல்றேன் கேளுங்க. ஹரிணின்னு ஒரு பொண்ணு, அவங்களோட சேலரி வெறும் 25,000 தான். ஃபேமிலியை பார்க்கணும், ரெண்ட் கட்டணும். பட் அவங்களுக்கு கடன் 1.5 லேக் இருந்துச்சு. அது போக பர்சனல் லோன் வேற எடுத்திருந்தாங்க ஒரு 1 லேக்கு. ஒவ்வொரு வாட்டியும் பேங்க்ல இருந்து கால் வரும்போதெல்லாம் அவங்க உட்காந்து அழுவாங்க. ஃபேமிலிக்கு தெரியாது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லல. ஒரு நாள் அவங்க டிசைட் பண்ணாங்க, நான் தான் என்னோட லைஃபை கண்ட்ரோல் பண்ணணும், இந்த கடன் என்னோட லைஃபை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? பிளான் பண்ணாங்க. அவங்க எல்லா அமௌண்ட்டையும் ஒரு நோட்ல எழுதிக்கிட்டாங்க. ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கார்டை எது சூஸ் பண்ணி அதுல ஃபோக்கஸ் பண்ணி அதை கட்ட ஆரம்பிச்சாங்க. சின்ன சின்ன அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வீக்கெண்ட் பிளான் பண்றது, ஸ்விக்கில ஆர்டர் பண்றது, ஆட்டோல போறது, ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ரா இன்கமா ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டியூஷன் எடுக்கிறது, பேக்கிங் பண்றது, இது எல்லா எக்ஸ்ட்ரா மணியையும் அவங்க ஹையஸ்ட் கார்டுக்கு பே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வித்தின் 8 மந்த்ல ஃபுல் கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட பர்சனல் லோனே கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஹரிணி ரொம்பவே ஹாப்பியா கடன் இல்லாத லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த கடனை கட்டி முடிச்சதும் எனக்கே என் மேல நம்பிக்கை வருதுன்னு சொன்னாங்க. என்னோட லைஃபுக்கு நான் தான் பாஸ்ன்னு சொன்னாங்க. இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கன்னு அவங்க அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? பிராக்டிக்கல் பிளான் நிறைய இருக்கு. அதுல ஒரு மெத்தட் தான் அவலான்ச் மெத்தட். ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கார்டை எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது உங்களோட கிரெடிட் கார்டு, உங்களோட எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட கடன்ல எது வந்து ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்க பே பண்றீங்களோ அதுல ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதனால உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாகும். இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, ஸ்னோபால் மெத்தட்னு சொல்றாங்க. ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் எது இருக்கோ அதை டக்குனு நீங்க கட்டி முடிச்சீங்கன்னா உங்களுக்கு அது மூலியமா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000, 20,000, 30,000 இருக்குதுன்னா முதல்ல அதை ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல் அமௌண்ட் கட்டி முடிச்சிருங்க. அப்படி கட்டி முடிக்கும் போது அட்லீஸ்ட் ஒரு கடனாவது முடிஞ்சிச்சுன்னு உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதுவே ஒரு பெரிய மோட்டிவேஷனா உங்களுக்கு ஆகும். இன்னொன்னு என்னன்னா, ஆட்டோமேட்டிக் பேமெண்ட். இந்த மினிமம் பேமெண்டா இருக்கும்ல, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் கொடுத்துட்டீங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து ப்ரொடெக்ட் ஆகும். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, சைடு இன்கம் ஐடியா. இந்த வீக்கெண்ட்ல ஃப்ரீலான்சிங் பண்றது, பார்ட் டைம் ஜாப் பாக்குறது, இல்லைன்னா ஓல்ட் ஐட்டம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் சேல் பண்றது. ஸோ நீங்க இப்படி பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும். அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் எல்லாமே நீங்க மற்ற செலவுக்கெல்லாம் வச்சுக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட கிரெடிட் நீங்க பே பண்றதுக்காகவே வச்சுக்கோங்க. இது மூலியமாவும் உங்களோட கடன் வந்து ஈஸியா குறையும். நான் லாஸ்ட் வீக்ல அமேசான்ல ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன். அது டெலிவரி பண்ண வந்தது ஒரு விமன். இதுல என்ன ஆச்சு இருக்குன்னு தானே கேக்குறீங்க? இருக்கு. அவங்க பின்னாடி அவங்களோட பொண்ணை உட்கார வச்சிருந்தாங்க. நான் கேட்டேன், ஏன் பொண்ணை நீங்க வீட்டுல விட்டுருக்கலாம்ல, ஏன் கூடவே கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, இன்னைக்கு அவங்க பொண்ணுக்கு வந்து லீவா, அதனால அவங்கள தனியா விட்டு வந்தா பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கறதுனால அவங்க கூட கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க. ஏன் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாம்ல, நீங்க லீவ் எடுத்து உங்க பொண்ணை பாத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்ல இன்னைக்கு 1 டே சேலரி வச்சு என்னோட கிரெடிட் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், என்னோட கடன் தான் நான் கம்மி பண்ணிக்குவேன். இதை நான் தேவையில்லாம் நான் லீவ் எடுத்தேன்னா அது எனக்கு ஒரு நாள் பேமெண்ட் வந்து ஸ்பாயில் ஆகும். என்னோட கடனை சீக்கிரம் அடைக்கிறதுக்காக தான் நான் இந்த ஜாபுக்கே வந்தேன். இது என்னோட பார்ட் டைம் ஜாப் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிஜமாவே இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே எனக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. நம்ம எல்லாத்தையும் நம்ம காரணம் சொல்லிட்டு இருக்கோம், அது சரியில்லை இது சரியில்லை நம்ம சொல்றோம். பட் இப்படியும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க
சொல்றாங்க. நம்ம கடன் மட்டும் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் அதை அடைக்கவே முடியாது. அதை எப்படி அடைக்கிறதுல நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணணும். அவங்க நினைச்சிருந்தா ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு அவங்க ரிலாக்ஸா அவங்க பொண்ணு கூட ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். பட் அவங்க பொண்ணு கூடயும் ஸ்பெண்ட் பண்ணாங்க, பிளஸ் அவங்களோட ஜாபையும் விடவே இல்லை. இந்த மாதிரி எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் தடங்கல்கள் வந்தாலும் நம்ம போராடிட்டே இருக்கணும். அதுதான் ரியல் வாரியர்ஸ்க்கு அழகு. நீங்களும் ரியல் வாரியர்ஸ் தான். நெக்ஸ்ட் என்னன்னா, கட் அன்னெசரி ஸ்பெண்டிங். இந்த காஃபி ஷாப் போறது, ரேண்டமா ஷாப்பிங் பண்றது, ஃபுட் டெலிவரிஸை ரெடியூஸ் பண்ண சொல்றாங்க. அது எல்லாத்தையும் ஒரு சேவிங்ல போட்டுட்டு அது மொத்தமும் நம்ம எது ஹை பே இன்ட்ரெஸ்டா இருக்குதோ அதுல ஃபோக்கஸ் பண்ணி அந்த சின்ன சின்ன அமௌண்ட்டை நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா அதுவே எண்ட் ஆஃப் த மந்த் ஒரு பெரிய வேல்யூவா வரும். அது அப்படியே எக்ஸ்ட்ரா கிரெடிட் கட்டுறதுக்கு நீங்க பே பண்ணணும்னு சொல்றாங்க. ஃபைனலா மைண்ட் செட் ஷிஃப்ட். கடனை கிளியர் பண்ற பிளான் ஈஸி, பட் கஷ்டமானது என்ன தெரியுமா? அதை கண்டினியூஸா கிவ் அப் ஆகாம நம்ம பண்றது தான். டெய்லியும் ஒரு மந்த்ரா சொல்லுங்க. தூங்கி எந்திரிச்சதும் நான் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்றேன் 3 டைம்ஸ் மட்டும் சொல்லுங்க. தூங்க போறதுக்கு முன்னாடியும் இதை ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, கான்ஃபிடென்ட்டா நம்ம ஒரு விஷயத்த சொன்னா நம்ம பிரெயின் நம்புன்னு. ஒருவேளை உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோல லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. நீங்க இந்த மாதிரி பாசிட்டிவா நீங்க சொல்ல சொல்ல உங்க பிரெயினையே நீங்க ஏமாத்தலாம். அப்படி ஏமாத்துறது மூலியமா உங்க பிரெயின் என்ன தெரியுமா பண்ணும்? அதை நிஜமாக்கறதுக்காக போராடும். அப்படி போராடும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கடன் சால்வ் ஆயிரும். இதோட ப்ரோக்ரஸ் வேணா ஸ்லோவா இருந்தாலும் ஸ்டாப் பண்ண கூடாது. இதனால உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை கொடுக்கும். நீங்க கடன் செட்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ண மொமெண்ட்ல இருந்து நீங்க உங்க லைஃபை கண்ட்ரோல் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹரிணி மாதிரி ஒரு நாள் நீங்களும் உங்க ஸ்டோரியை ஷேர் பண்ண போறீங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுங்க. நோட் பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க, செட்டில் பண்ணுங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு தடவை தான், விட்டுறாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.